ஓஷியானியா அட்வென்ச்சர் த கன்க்ளூஷன். சூப்பராக இருக்குங்க. மலேசியாவுக்குள்ளே வந்துட்டோங்க. ஹலோ அக்கா. வணக்கம்க்கா. நல்லா இருக்கேங்க்கா. வணக்கம் அண்ணா. பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ, உங்கள் பேர் என்ன? எல்லாம் நிறைய இடத்துல சாப்பிடும்போது செட் ஆகாது. அது எப்படி? அதுதான் ட்ராவலர். வாங்க விட மாட்டேங்கிறாருங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆச்சு, டோட்டல் டே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முறையை நான் ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுருந்தேன். ஓகே, ஹலோ. எனி பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் விண்டோ சீட் பிக் கண்டென்ட் கிடச்சிருச்சேன். திடீர்னு பார்த்தா எல்லாருமே அப்படியே பேக் அடிக்கிறாங்க. இதுதான் நாசிலமா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தம்பிக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம பண்ண 4 வருஷம் வேலையை 4 நிமிஷத்தில் காட்டிட்டாரு. 45 நாட்கள் கழிச்சு ஈரோடு மண்ணில் காலை வைக்கிறாங்க. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அதிகாலை 3 மணி, பெர்த் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். என்னங்க, சீசன் 15 முடிச்சு வச்சிடலாமா? கிளம்பலாமா நம்ம ஊருக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. 15 முடிக்க போகிறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஈரோடு திண்டல் முருகனில் போய் முடிக்க போகிறோம். இந்த அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சர் ட்ரிப் 3 நாடுகள் 45 நாட்கள். நியூசிலாண்டு ஃபுல்லாக 20 நாட்கள் முடித்து, குக் ஐலண்ட்ஸ் அங்கேருந்து போய் அங்கே ஒரு 5 நாள் பயணம் பண்ணி, அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஆஸ்திரேலியா வந்து, ஆஸ்திரேலியா பல்வேறு சிட்டிஸில் சிட்னி, கெய்ன்ஸு, மெல்போர்னு, அடிலேடு, அப்புறம் ஃபைனலாக ஒரு எப்பிக் ரோடு அட்வென்ச்சர் ட்ரிப் 4000 கிலோமீட்டர் அடிலேட் டு இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் உள்ள கேபிட்டலான பெர்த் வந்தது. 4000 கிலோமீட்டர் பயங்கரமான ஒரு ரோட் ட்ரிப் எடுத்து சூப்பரான இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபைனலாக முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க, பெர்த் வந்தது. அப்புறம் அண்ணா கொண்டு வந்து நம்மளை காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க பெர்த் ஏர்போர்ட்டில். அப்படியே இங்கே தான் உட்காந்துருந்தேன். ஸோ மணி இப்போ 3, நம்ம ஃப்ளைட் 5:15. ஆனால் 1 மணி நேரம் டிலே. இப்போ தான் வந்து மெயிலும் வந்துச்சு. இங்கே போய் பார்த்தா டிலே பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் டிலே. 5:15 பதிலாக 6:20 செக்இன் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 54 கவுண்டரில். ஸோ இப்போ செக்இன் பண்ணுவோமா? நான் ஆன்லைன் செக்இன் நேற்றே பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ போய் போர்டிங் பாஸ் வந்து வாங்கிறது மட்டும்தான் பாக்கி. நம்மளோட பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பலாமா? வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 ஓஷியானியா அட்வென்ச்சர் த கன்க்ளூஷன் ஃபைனல் எபிசோட். கிளம்பலாம் வாங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு 2 ஃப்ளைட்டுங்க. பெர்த்லேருந்து கோலாலம்பூர் போக போகிறோம். கோலாலம்பூரில் 10 மணி நேரம் டிரான்சிட். நான் முதல் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஏர்போர்ட்லேருந்து அந்த பத்துமலை முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். பத்து கேவ்ஸ். நம்ம மலேசியா சொந்தங்கள் ரொம்ப நாளாக கேட்டே இருக்காங்க, எப்போ மலேசியா வர குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு மீட்டப் வச்சுட்டு திரும்பவும் ஏர்போர்ட் வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை போக போகிறோம். சென்னையிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஈரோடு போய் திண்டல் முருகனில் போய் இந்த அட்டகாசமான சீசன் 15 எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே போய் முடிக்க போகிறோம். இது தாங்க பிளான். ஃபஸ்ட்டு போய் லைனில் நின்று போர்டிங் பாஸ் வாங்கலாம் வாங்க. ஏர் ஏஷியா தான் கோலாலம்பூர் செக்இன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டோம், இருந்தாலும் போர்டிங் பாஸ் மட்டும் வாங்கணும். முடிஞ்சதுங்க, செக்இன் முடித்து விட்டேன், போர்டிங் பாஸ் வாங்கி விட்டேன். பேக்கு ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் தான் 7 கிலோ வைக்க சொன்னாங்க. வச்சேன் 7.4. பெருசாக கண்டுக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி மலேசியா வீசா ஆன் அரைவல் ஃப்ரீ இண்டியன்ஸ்க்கு 10 மணி நேரம் டிரான்சிட் இருக்குது, வெளியில் போயிட்டு வரட்டுமான்னு. தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அரைவல் ஃபார்ம். அது நான் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிட்டேன். ஒரு QR கோடு மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு. அதை வந்து இமிக்ரேஷனில் காட்டினா போதும். மலேசியாவில் வெளியில் போயிட்டு இந்த போர்டிங் பாஸையும் காட்டணும்னா உள்ளே வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டல்லாம் எதுவும் புக் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். சரி, நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருங்க, பர்த் டு சென்னைக்கு எவ்வளோ இருக்கும் ஃப்ளைட்டு. போத் 2 செக்மெண்ட்டு ஒரே PNR தான். பர்த் டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் சென்னை டோட்டலாக எவ்வளோ இருக்கும் யோசிச்சிட்டே இருங்க. நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போர்டிங் போகும்போது சொல்கிறேன். ஓகேவா? போகலாமா? வாங்க, அப்படி மேலே போகலாம். அப்படி ஆஃப் பண்ணிடுறேன், முடிச்சுட்டு பேசுவோம். இந்த பெர்த் ஏர்போர்ட்டுக்கு நன்றிங்க. பாய் பாய்.
ஓகேங்க, போகலாமா டிபார்ச்சர்ஸ்? ஸோ முடிஞ்சுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி எல்லாம் முடிஞ்சுது. இமிக்ரேஷனில் வந்து யூஸ்வலாக வந்து ஆஸ்திரேலியாவில் என்ட்ரி ஸ்டாம்பும் அடிக்க மாட்டாங்க, எக்ஸிட் ஸ்டாம்பும் அடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆஸ்திரேலியா என்ட்ரு ஆகும்போது கேட்டு வாங்கியிருந்தேன் என்ட்ரி ஸ்டாம்ப். அதே மாதிரி இந்த தடவையும் எக்ஸிட் ஸ்டாம்ப் கொடுக்கல. அப்புறம் நானே கேட்டேன், ஒரு எக்ஸிட் ஸ்டாம்ப் கொடுங்க வேணும் அப்படின்னா. அப்புறம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி, பவர்ஃபுல் கண்ட்ரி வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி வந்து என்ட்ரி எக்ஸிட் ப்ராப்பராக வந்து பாஸ்போர்ட்டில் பார்த்தாங்கன்னா, நம்ம ஷெங்கன் அப்ளை பண்ணும்போதோ நம்ம யூகே அப்ளை பண்ணும்போதோ ஃபுல் பாஸ்போர்ட் ஸ்கேனை கொடுப்போம். ஸோ நமக்கு இது வந்து அட்வான்டேஜ். இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு ஆகி கரெக்டாக நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான நியாயமான ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு யூகே, ஷெங்கன், கனடா இந்த 3 வந்து முக்கியமாக இன்னும் நமக்கு பாக்கி இருக்குது மேஜர் கண்ட்ரீஸில். ஸோ அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஜென்ரலாகவே நம்ம டாக்குமெண்ட் ஸ்ட்ராங்கு, ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கு இருந்தாலும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரி என்ட்ரி எக்ஸிட் இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிரும். அதனால் நமக்கு வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதுக்கு தான் கேட்டு வாங்கினது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பெர்த்லேருந்து இந்தியா சென்னை போகிறதுக்கு என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது? லோ காஸ்ட் ஏர்லைன் 2 இருக்குதுங்க. ஒன்று இப்போ நம்ம போகிற ஏர்-ஏஷியா, 2வது ஃப்ளைஸ்கூட் சிங்கப்பூர் பேஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன். இது நம்ம போகிறது மலேசியன் பேஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன். கோயம்புத்தூர் வரைக்குமே போக முடியும், பெர்த் டு கோயம்புத்தூர், பெர்த் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் ஒரே பிஎன்ஆரில் போக முடியும். எவ்வளோ இருக்கும்? 25,000 ஒன் வே, 20,000, 15,000 எதுவுமே இல்லை. 13,000 ரூபா ஒன் வே. பெர்த் டு சென்னை ஏர்-ஏஷியாவில் வெறும் ஹேண்ட் பேக்கேஜுக்கு 13,000 ரூபா தாங்க. ஆனால் நான் ரீஃபண்டபிள் ஃபேரு, கேன்சல் பண்ண முடியாது, ரீஷெடியூல் வேணால் பண்ணலாம். பட் ரீஷெடியூல் மாதிரிலாம் யோசனை இல்லை இருந்தால் இந்த ஏர்லைனே புக் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ரீஷெடியூல் பண்ணிங்கன்னு வைங்க, அந்த ரீஷெடியூலிங் ஃபீ ஒரு 10,000 ப்ளஸ் அந்த ஃபேர் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல எங்கேயோ போகும். எல்லாம் சேர்த்துனீங்கன்னு வைங்க, நீங்கள் கொடுத்த டிக்கெட்டு கொடுத்த காசை கூட டபுள் மடங்கு பே பண்ண மாதிரி இருக்கும் மாற்றினா. அதனால் தயவுசெய்து போட்ட பிளானை அப்படி நிறைவேற்றிடுங்க. போட்ட பிளானை நிறைவேற்றுறதா இருந்தால் மட்டும் இந்த ஏர்லைனில் புக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோ காஸ்ட் ஏர்லைன் எல்லாமே தான் சொல்கிறேன். ஃப்ளைஸ்கூட்லேயும் அரௌண்டு 13,000 15,000 கிடைக்கும் ஆஃபரை பொறுத்து. நான் எல்லாமே செக் பண்ணேங்க, பெர்த் டு கொச்சி, பெங்களூர், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைன்னு. சென்னைக்கு தான் சீப்பாக கிடச்சிது இந்த டேட்டுக்கு, அதாவது 45 நாள் கழிச்சு இந்த ட்ரிப் ஆரம்பிச்சு. ஸோ கரெக்டாக 13,000 ரூபாய்க்கு புக் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா வந்து நான் ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணல, நம்ம வந்து நியூசிலாண்டு போனோம். நியூசிலாண்டு முடிச்சுட்டு குக் ஐலாண்ட்ஸ் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா வந்திருக்கோம். அதனால் வந்தாச்சுங்க. 52 கேட் இதெல்லாம் தான். நம்ம அப்படியே தனியாக போய் உட்காந்துலாம் வாங்க, மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல். இங்கேயும் ஒரு கேஃபே இருக்குது. ஸோ இது 2 லோ காஸ்ட் ஏர்லைன் இருக்குது. இது தவிர மலேசியன் ஏர்லைன்ஸு இல்லைனா வந்து சிங்கப்பூர் அதிலெல்லாம் புக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் 40,000 ரூபாய் கிடைக்கும். ஒன் வே வந்து 30,000 ரூபா போடுவான், பாதிகள்லாம் இருக்காது. ஸோ அதனால் ஒன் வே போடுறதுனா லோ காஸ்ட் ஏர்லைன் தான் பெஸ்ட்டு. இந்த 2 ஏர்லைன் அது எனக்கு எதாவது கரெக்டாக ஆஃபரில் கிடச்சிது 13, சில சமயம் 10-11 கிடைக்கும், அது லக்கை பொறுத்தது. 13 எனக்கு பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான ஃபேர் தான் ஒன் வே. மணி 6:15ங்க, போர்டிங் ஆரம்பித்து முடிய போகுது. இப்போ ஏறுவோமா? நம்ம ஏர்-ஏஷியா ஃப்ளைட் நின்றுருக்கு பாருங்கள், இன்னும் தொண்டை சரியாக பாருங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. வெர்ஜின் ஆஸ்திரேலியா 820 நியோன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டங்க ஃப்ளைட்டில். ஸோ வந்து 3 சீட்டில் சத்தியமே எதிர்பார்க்க முடியாது. நமக்கு இந்த விண்டோ சீட் கிடச்சதே அதிர்ஷ்டம் தான். நிறைய ஃப்ளைட்ஸ் பாலிக்குங்க, ஆசிஸ் பாலிக்கு வந்து ஏகப்பட்டவே டூரிஸ்ட் போகிறாங்க. ஓகே, உள்ளே வந்துட்டேங்க, போர்டிங்குள்ளே வந்தாச்சு. இப்படி போகலாம் வாங்க. படுத்துற வண்டி தான், 5.5 மணி நேரம் இங்கே வந்து. இன்னொன்று, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரே டைம் தான், 2.5 மணி நேரம் இந்தியாவோட ஆகிடுங்க. ஸோ இப்போ மணி எவ்வளோ? 6:30. இந்தியாவில் மணி 4. கோலாலம்பூர்லேயும் மணி இப்போ 6:30. 45 நாளுக்கு அப்புறம் ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க இந்தியாவுக்கு. பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன் நான். ஃப்ளைட்டு ஃபுல்லுங்க, எங்கேயுமே இல்லை. ஃபுல்லாக இந்திய பெருங்கடலில் தாங்க பறக்க போகுது. இந்தியன் ஓஷனில் பறந்து கரெக்டாக கோலாலம்பூரில் போய் நிறுத்திடுவாங்க. கரெக்டாக 5.5 மணி நேரம் இங்கேருந்து ஃப்ளைங் டைம். சாமி, 1.5 மணி நேரம் டிலேங்க. மறுபடியும் 7:45 என்னன்னு தெரில. இங்கே கூட நிறுத்தி வச்சு எடுக்கவே இல்லை, இப்போ தான் எடுக்கிறாங்க. ஓகே, எனிவே
டிலேல தான் போகிறோம். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 நிறைவடைய போகுது. தி கன்க்ளூஷன் எபிசோட், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பெர்த் டு கோலாலம்பூர். ஏதோ ஒரு இது சைக்ளோன் ஆவாங்க இந்தோனேஷிய தீவுகள் அந்த பக்கத்தில் இந்திய பெருங்கடலில் சூறாவளி காற்று பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் ஃப்ளைட்ஸ்லாம் டிலே. எப்படியோ கேன்சல் ஆகாமல் போகிறோமே, அது வரைக்கும் பெரிய விஷயம். ஆடிக்கிட்டே போகுது. வார்னிங் கொடுத்தாங்க, போகிற வழியில் கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும் கவனமாக அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே எடுத்தாச்சு, விஷயந்தான் போதும். இப்போ நம்ம கண்டிப்பாக 12 மணிக்கு போக முடியாதுங்க. இங்கேருந்து 5 மணி நேரமாவது மினிமம் ஆகும். ஸோ கோலாலம்பூர் டைமுக்கு 1 மணிக்கு தான் போவோம். பை பர்த், பை பை ஆஸ்திரேலியா. மீண்டும் சந்திப்போம் இன்னும் அடுத்த வருஷமும், மீண்டும் அடுத்த வருஷமும். சரிங்க, நானும் தூங்குறேன். ராசி நமக்கு இது வாங்கினா நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். ஓகேங்க, வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், பயங்கர பசி. ஆசையாக ஆர்டர் பண்ணேன், நாசியில் வாங்க இல்லைன்ட்டாங்க. தீந்துருச்சாமா. ஆன்லைனில் போட்டிருக்கணும், இல்லைன்னா பக்கத்தில் வந்துருக்கணும். நம்ம சென்டரில் இருக்குமா, ஃப்ரண்ட்டில் இருந்து நகர்த்திட்டு வரதுக்குள்ளே முடிச்சு போச்சு. சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் இருக்குன்னு ஏதோ இந்த நூடுல்ஸ் மாதிரி ஒன்று, அப்புறம் சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஓட் பாரிஜ் அப்படின்னாங்க. பாரிஜ்னா உப்புமா மாதிரி பாருங்க. இது சரி, இதே வாங்கிட்டேன். இதுவும் டீ காம்பினேஷன் பரவாயில்லைங்க. 8 ரிங்கிட்ஸ் 200 அது கார்டு கொடுத்து நம்ம கார்டு இன்னும் ஒர்க் ஆகலை. அப்புறம் ஆஸ்திரேலியன் டாலர் ஒரே ஒரு $20 நோட் இருந்தது, அதை கொடுத்தேன். அதனால் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க ரிங்கெட்ஸில். ஆக்சுவலாக சீப்பு, ஏன்னா இதை வந்து நீங்கள் இதில் வாங்கினா கூட காஸ்ட்லி, அதாவது ஏர்போர்ட்டில் வாங்கினா கூட. இவருக்கு ஓட் மீல் இந்த நம்ம ஊரில் கஞ்சி குடிப்பு மாதிரி காலையில் அதே மாதிரி இருக்குது. சிக்கன் இருக்குது, காளான் இருக்குது, அப்புறம் இந்த அரிசி சாதம், கூழ். உடம்பு சரியில்லாம் குடிப்பாங்களே கூழ், அதே மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டாச்சுங்க. மணி 12:55. இன்னொரு 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். எங்கே போயிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் மேப்பில். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன், அப்படியே இங்கே இருக்குது பெர்த்து. அப்படியே இங்கே வந்து இந்த இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவு இருக்குல்ல, அதை தாண்டி சுமத்ரா தீவுக்கும் மலேசியாவோட அந்த பெனின்சுலர் மலேசியாவுக்கும் இடையில மலாக்கா ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் நம்ம பறந்துட்டுருக்கோம். அந்த கடல் பகுதியில் ஜலசந்தி, மலாக்கா ஜலசந்தியில் தான் பறந்துட்டுருக்கோம். இங்கே இருக்குது பெர்த்து. இங்கேருந்து இப்படியே ஃபுல்லாக இந்திய பெருங்கடலை ஃபுல்லாக பறந்து, இது வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்து சுமத்ரா தீவு, அதை கிராஸ் பண்ணி லேண்டு வழியாக இது வந்து பெனின்சுலர் மலேசியா. ஸோ சுமத்ராவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில தான் இந்த மலாக்கா ஜலசந்தி இருக்குது. அதுதான் இப்போ கடலில் பறந்துட்டுருக்கோம். அப்படியே உள்ளே இறங்கணும்னு வைங்களேன், கோலாலம்பூர் தெரியுதா? அப்படி கொஞ்சம் லேண்டுக்குள்ளே என்ட்ராகி ஒரு 70 கிலோமீட்டராக கோலாலம்பூர் வந்து அவ்வளோதான். பாருங்க, கடலில் இருந்து கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. மலேசியாவுக்குள்ளே வந்துட்டோங்க. இதெல்லாம் அரௌண்ட் அந்த போர்ட்லாங் மாதிரி ஏரியான்னு நினைக்கிறேன். கோலாலம்பூரில் கடல் கிடையாது, அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரணும் கடலுக்கு. ஸோ இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், ஒரு 5 நிமிஷம் தான் லேண்ட் ஆகிடுவோம். இன்னும் ஒரு பெரிய ஜெட்டி இருக்குது, ஆஸ்திரேலியாவில் பார்த்த மாதிரியே. கடல் அப்படியே போகுது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக. கிளாங் இல்லை, போர்ட் டிக்சன் இந்த ஏரியா. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். போர்ட் டிக்சன், அது போர்ட் கிளாங்குக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. அவ்வளோதாங்க, சில நிமிடங்களில் வந்து விட்டோம். கோலாலம்பூர் வந்தாச்சு. அழகான ஒரு ஆறு ஓடுது. அந்த இடம் தான் போர்ட் டிக்சன் நினைக்கிறேன். அங்கே போய் இந்த ஆறு கலக்கிற இடம். சாரி, போர்ட்டு கிளாங். பெரிய துறைமுகம் இருக்குது அங்கே. கரெக்டு. கோலாலம்பூர் ஏர்போர்ட்னாலே அவுட்டரில் இருக்குங்க அந்த ஏர்போர்ட்டு. உலகத்திலேயே மிக அதிகமான லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இந்த பாம் ஆயில் வந்து மலேசியா தான். மலேசியா மற்றும் இந்தோனேஷியா. நடு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக பாம் ஆயில் பிளான்டேஷன்ஸ் மத்தியில் தான் ஏர்போர்ட்டே அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 20-30 தடவை வந்திருப்பேங்க. அப்பா வந்தாச்சுங்க. மலேசியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மலேசிய தமிழர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க முருகன் கோயிலில். அவங்களையும் போய் பார்ப்போம். சூப்பராக இறக்கிட்டாரு நம்ம கேப்டன். மலேசிய தமிழர்களை சொந்தங்களை பார்க்கும் ஆர்வத்தில் உங்கள் குமார்.
உலகத்திலேயே மிகப்பெரிய லோ காஸ்ட் ஏர்லைன் ஏர்போர்ட் இதுதான், டெர்மினல் இதுதான். KLIA-2 கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 ஏர் ஏஷியாவுக்குன்னே நேர்ந்து விடப்பட்ட டெர்மினல். இதுக்கு முன்னாடி LCCT அப்படின்னு இருந்தது. நான் அதை ஃபஸ்ட்டு வரும்போது 2009 லோ காஸ்ட் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்புறம் KLIA-2 மாற்றிட்டாங்க. தனியாக இது புதுசாக கட்டினது 2014-15 அந்த டைமில் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லோ காஸ்ட் நெட்வொர்க் உலகத்திலே கிடையாதுங்க ஏர் ஏஷியா அளவுக்கு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன்னு ஏர் ஏஷியா வந்து 2000 நிறுவன டைம்லேருந்து ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கோவிட் டைமில் தான் இடையில நின்றுச்சு. இப்போ மறுபடியும் வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். விளம்பரமே பண்ணியிருப்பாங்க இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஏஷியா. இது இல்லைன்னா நான் இத்தனை கண்ட்ரிஸ் பார்த்துருக்க முடியாது. அதான் உண்மை. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவே கம்ப்ளீட்டாக கவர் பண்ண வச்சதுக்கு காரணமே ஏர் ஏஷியா தான். மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு கிடையாது, அது வந்து நம்ம பட் அதுவுமே பாட்டு தானே. பாலி வரைக்கும் நம்ம இதில் தானே போனோம். மணி 1:25ங்க. தெர்மகாசி. தேங்க்யூ. தெர்மகாசினா தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம் பாசா மலேசியாவில். வந்தாச்சு மீண்டும் கோலாலம்பூர். தேங்க்யூ. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன் ஏர் ஏஷியா. ஐ பீன் ஃப்ளைங் சின்ஸ் 2009. I agree, sir. தேங்க்யூ. ஸோ வந்தாச்சு. ஏர் ஏஷியம் நமக்கு பந்தம் சொல்லி தெரிய வேண்டியதில் பல தடவை சொல்லியிருக்கேன். மலேசியாவுக்கு வந்து இந்தியர்களுக்கு வீசா தேவையில்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் அரைவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு MDAC, அதில் நான் அஃபிஷியல் வெப்சைட் நான் கீழே கொடுக்குறேன். ஃப்ரீ, ரொம்ப சிம்பிள். நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து எங்கள் ஹோட்டலில் தங்குறேன்னு கேட்டாங்க. நான் டிரான்சிட்டில் தானே இருக்கேன். வெறும் சும்மா பட்டு கேவ்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த கோம்பேக் அந்த அட்ரஸை போட்டேன். கிளிக் பண்ண சப்மிட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு அந்த அரைவல் கன்ஃபர்மேஷன் இது வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து இமிக்ரேஷனில் காட்டிட்டு வெளியில் போயிடலாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எனக்கு டிரான்சிட்டுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, நான் சொல்லிடுவேன். போகும்போது இன்றைக்கே அந்த போர்டிங் பாஸை காட்டிடுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. ஒன் வே வச்சிங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ ரிட்டன் டிக்கெட்டு, ஹோட்டல். அப்போ நீங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை டிரான்சிட்டு. நீங்கள் 3-4 நாள் தங்குற மாதிரி இருந்தால் 4 நாளுக்கான ஹோட்டல் வவுச்சர், கையில் கொஞ்சம் பணம் இதெல்லாம் காமிச்சிங்கன்னா தான் கன்ஃபார்மாக விடுவாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் சில பேர் டீபோர்ட் பண்ணவும் பண்ணுறாங்க. ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இமிக்ரேஷன் அப்படியே போகலாம். டிரான்சிட்டாக இருந்தால் நமக்கு வச்சுட்டு டிரான்சிட்டுக்கு போயிட்டு 10 மணி நேரம் வெயிட் பண்ணி போய்க்கலாம். இன்றைக்கி நைட்டு மறுபடியும் நமக்கு 9:30க்கு தான் ஃப்ளைட்டுங்க சென்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 8 மணி நேரம் இருக்குது. நமக்கு 7:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்தால் போதும். ஸோ நம்ம போய் நம்ம சொந்தங்களை பார்த்துட்டு திரும்ப வரும்போது பஸ்லேயோ இல்லை யாராவது வந்தாங்கன்னா கார்லேயோ வந்துடலாம். இந்த ஏரியாவுக்கு பார்க்கலாம். டக்குன்னு இமிக்ரேஷன், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் தான். அநியாய டிலே. ரிலாக்ஸாக பொறுமையாக இந்த டவுனுக்கு பஸ் இருக்குது இங்கேருந்து. ஸ்கேல் சென்ட்ரலுக்கு அங்கே போயிட்டு இன்னொரு ட்ரெயினோ பஸ்ஸோ எடுத்து போகலான்னு பார்த்தேன். இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக போகணும். ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சிட்டிக்கு. KLS எக்ஸ்பிரஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு, ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ். அது 30 நிமிஷத்தில் போயிடும். பஸ்ஸில் போனால் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் டிராஃபிக் பொறுத்து. ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்க பார்ப்போம். சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த மெட்ரோ சப்பர்பன் ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி நம்ம இதுக்கு போக வேண்டியது தான். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டர், அரைவல் ஹால் இப்படி. அவ்வளோதாங்க. வெளியில் வந்துட்டோம். இமிக்ரேஷனில் ஒரு கேள்வி இல்லை. டிரான்சிட்டுன்னு சொன்னேன், அந்த டிக்கெட்டையும் பார்த்தாங்க விட்டாங்க. வெல்கம் டு மலேசியா. மணி 2. பட் கன்ஃபார்மாக 3 மணிக்குள்ளே போக முடியாது. இதுக்கு இப்போ 2 கேவ்ஸ்க்கு இங்கேருந்து 72 கிலோமீட்டருங்க. டாக்ஸி எடுத்தாலே 1.5 மணி நேரம் பக்கம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 4 மணிக்கு கண்டிப்பாக போயிடலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் 1 ஹவர் டிலே ஃப்ளைட்னால. ஸோ 3 to 5க்கு பதிலாக 4 to 6ன்னு சொல்லி நான் போடுறேன். இருங்க ஒரு 5 நிமிஷம். இன்னொன்று eSIM 1 GB மட்டும் போட்டேன். இங்கே ஃப்ரீ இது இருக்குது. பட் வெளியில் போகும்போது நமக்கு ஏதாவது டிலேனா சொல்கிறதுக்கு வேணும். அதனால் eSIM ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிட்டேன். trip.comல மலேசியா eSIM 5G எவ்வளோ தெரியுங்களா? 47 ரூபா. பிரம்மாண்டமான ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மாதம் மலேசியாவுக்கும் வராங்க. மலேசியா வழியாக இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் போகிறதுக்கு எல்லாமே இதுதான் வந்து கேட்வே ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியானா என்ன கேட்டால் சிங்கப்பூர் அண்ட் கோலாலம்பூர் ஏர்போர்ட் தான் சொல்லுவேன். முக்கியமாக கோலாலம்பூர் ஏர்போர்ட் தான், முக்கியமாக KLIA-2. ஏன்னா ஏர் ஏஷியா அளவுக்கு ஆஃபர்ஸ் லோ காஸ்ட் ஏர்லைன் யாருமே கிடையாது. ஈவன் ஸ்கூட்டு கூட இவன் அளவு கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூட்டோ இல்லை தாய் லைனரோ அந்த கண்ட்ரிலாம். ஸோ ஏர் ஏஷியா தான் நம்பர் 1 இந்த வட்டாரத்துலேயே லோ காஸ்ட்டுக்கு. செல்ஃப் இந்த மிஷினுங்க நானே புக் பண்ணிட்டேன். KLIA-T to KL சென்ட்ரல் கார்ட்லேயே பே பண்ணிக்கலாம். நம்ம டிக்கெட் வந்துச்சு பாருங்கள். 2:18 இல்லை 2:35 ட்ரெயின். KLIA-2 to KL சென்ட்ரல், அது மெயின் சிட்டி சென்டருக்கு 55 ரிங்கிட்ஸுங்க.
எனக்கு தெரிஞ்சு 55 ஒரு ரிங்கெட்ஸ் 25 ரூபா பக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் அப்போல்லாம் வந்து நான் ஒரு தடவை கூட போனதில்லை, பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸெல்லாம் சீப்பாக இருக்கும், அதை பற்றி பேசுவோம் நம்ம. ட்ரெயின் 55 ரிங்கெட்டுங்கிறது 1000 ரூபாய்க்கு மேலே. வேறு வழியில் சீக்கிரம் போட்டு தான் இதுதான் போயாகணும். KLA டிரான்சிட் டு KL சென்ட்ரல் 18க்கே இருக்கு, பட் போக முடியுமான்னு தெரில. KL சென்ட்ரலில் நான் ஸ்டாப் ட்ரெயின் டு த சிட்டி. KLA எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருக்கோம், இது கிடையாது KLA டிரான்சிட். இது சீப்புன்னு நினைக்கிறேன். இது நான் ஸ்டாப்பு சிட்டிக்கு, இதிலே போயிடலாம். 2:35 இந்த ட்ரெயின் வருது பாருங்கள். ஓ போயிடுச்சா 2:18 அந்த ட்ரெயின். அது நின்று போக மாட்டேருக்கு. 4-5 ஸ்டாப்பு புத்திரஜயா இதெல்லாமே. நம்ம நான் ஸ்டாப்பில் போயிடலாம். சே, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துருந்தா அந்த 2:15 ட்ரெயினில் போயிருக்கலாங்க, க்ளோஸில் போயிருந்துருக்கும். மணி 2:32ங்க. ட்ரெயின் வந்துருச்சு. KL சென்ட்ரல் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ். ஆனால் விலை இப்போ தாங்க பார்த்தேன். மலேசியன் ரிங்கெட்ஸ் 23 ரூபா 50 பைசா ஒரு ரிங்கெட். அதாவது ஒரு வெள்ளி வந்து 23 ரூபா. 1300 ரூபாங்க இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட் வராங்க. பட் ஃபாஸ்ட்டாக அரை மணி நேரத்தில் வரணும்னா இதுதான் ஆப்ஷன். போகலாமா? ஃபஸ்ட் கிளாஸா? விஐபி சர்வீஸா? ஐயோ சாரி விஐபி சர்வீஸ்னு போட்டிருக்கு. ஏன் நம்ம இப்படி சொதப்பற குமார்? ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்கு, வாங்க. இவ்வளோ இருக்கு, இது பாருங்க. அப்பா நல்ல வேலை, அதில் போய் உட்காந்துட்டு தான் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டேருக்கு விஐபி சர்வீஸ். இதில் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டேன். 3 to 5க்கு பதிலாக 4 to 6 ஃப்ளைட்டு டிலே ஆகிடுச்சு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வந்துடக்கூடாது, வந்தாலும் வெயிட் பண்ணணும். நம்மளை நம்பி வராங்க, கஷ்டமாக இருக்குது எனக்கு. பட் நான் என்ன பண்ணுறது, 2.5 மணி நேரம் ஃப்ளைட் டிலே. கரெக்டாக 35 மினிட்ஸ் சென்ட்ரல் போயிடுவோம், நான் ஸ்டாப். சரி, KL சென்ட்ரல் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். மணி 3:05ங்க. வந்தாச்சு KL சிட்டி. இன்னொரு 5 நிமிஷம் KL சென்ட்ரல் இறங்கிடலாம். எத்தனை நாள் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு KL உள்ளே வந்து. எங்கே அது? இதை காணா ட்வின் டவர்ஸை. எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுமே, அங்கே அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். வந்தாச்சுங்க, KL சென்ட்ரல் வந்து விட்டோம். மணி 3:10. இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டருங்க பட்டு கேவ்ஸு. வெளியில் போயிட்டு இந்த கிராப் டாக்ஸி எடுத்து போயிடலாம். அந்த சீட்டுக்கு இது மிஸ் பண்ணியிருந்தோம்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, வெளியே போக முடியாது. இதான் நம்ம டிக்கெட்டு. இந்த QR கோடை காட்டி போயிடலாம். திஸ் பார் நாட் பீன் யூஸ் டு என்டர் ஸ்டேஷனா? ஐயோ, ஒழுங்காக இதாகாமல் போயிடுச்சே. Sorry, I think I forgot to tap there. I tapped but it's not working. From இருங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இருங்க, இந்த செக்யூரிட்டி போனாங்க, இது ஏதோ பண்ணாங்க ஸ்கேன் பார் கோடில். இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ வருது பாருங்க. ஐயோ, என்னன்னு தெரில, சாப்பிட்டேன். சரி, ஓகே, வெளியில் போகலாம். இதுவே ஒரு பெரிய பயங்கரமாக இருக்குது KL சென்ட்ரல் ஸ்டேஷனு. அப்படியே எக்ஸிட் வெளியில் போய்க்கலாம். வெளியில் போயிட்டு கிராப் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு 3:45 போயிடலாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, 3 மணிக்கே வந்திருப்பாங்க. அதனால தான் நான் பரவாயில்ல, பணம் போனாலும் பரவாயில்லன்னு டாக்ஸியில் போகிறேன். ஆனால் நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 15 to 20 ரிங்கெட்டுக்கு போயிடலாம் இங்கேருந்து முருகன் பட்டு கேவ்ஸ். சரி, நான் இப்போ புக் பண்ணுறேன். ஓகேவா? பேசஞ்சர் பிக்கப் ஜோன், டாக்ஸி ஜோன் இதுதான். ஓகேங்க, புக் பண்ணிட்டேன் கிராபில். ஓகேங்க, மணி 3:33. அவர் கேன்சல் பண்ணிட்டார். ஸோ அதனால் வேறு புக் பண்ணியிருக்கேன். அவர் லொக்கேஷன் மாற்றி பண்ணங்காட்டி எக்ஸ்ட்ரா 5 இது கேட்டார், வேண்டாம்னா கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது டிரைவர் அரைவிடு 40 வேறு புக் பண்ணியிருக்கேன். இன்ட்ரைவ் அங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இன்ட்ரைவ் ஆப்பில்ங்க. இதுவும் ஃபேமஸாக இருக்குது கிராப் மாதிரியே. பட் இது 20 நார்மல் டாக்ஸி ஆட் இருக்குது. பட் இன்ட்ரைவ்லேயும் இவங்க ஒத்துக்கிறாங்க. 20 வெள்ளிங்க, 500 ரூபா. இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு. அந்த டிரைவர் இது பண்ணிட்டாரு, அவர் ஒத்துக்கிட்டாரு. 20 ரிங்கெட்ஸ் கேஷ் கரெக்டாக கேஷாகவே வச்சுருக்கேன். நல்ல வேலை, ஏர்லைனில் வந்து நம்ம 20 ஆஸ்திரேலியன் டாலர் கொடுத்து சாப்பிட்டு மாற்றினதுக்கு அவங்க மலேசியன் ரிங்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக இது பண்ணி. இல்லைனாலுமே இந்த ஆப்லலாம் வந்து உங்களுக்கு நம்ம கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் கேஷே போட்டிருக்கேன். வந்துட்டோங்க, பட்டு கேஸ் வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இது என்னங்க சொல்லுவீங்க, சப்பர்பனா இல்லை மெட்ரோன்னு சொல்லுவீங்களா? இது KTM மெட்ரோ தான். மணி 3:57. கரெக்டாக நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து மலேசியன், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மலேசியன் வெள்ளி 20. ஒரு மலேசியன் தமிழருங்க.
உங்கள் பேர் என்னங்கண்ணா? தாமஸ். ஓகே, நன்றிங்கண்ணா, மீட் பண்ணது சந்தோஷம். ஓகே ஓகே, போகலாங்க. 20 ரிங்கெட் கேஷாக கொடுத்துட்டேன் நான். அங்கங்க முருகன் கோயில் இருக்குது. 2009 முதல் முறையாக நானும் என்னோடய அமிர்தாவில் படித்த பிடெக் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2000 ஹாங்காங் வரும்போது அப்போல்லாம் தனித்தனி பிஎன்ஆர் போட்டு வந்தேன். அப்பயும் உள்ளே வந்துட்டு போனேன். அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் வந்திருந்தோம். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு மகேந்திரன் ஐடியில் படித்தவர் ஒன்றா வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 தடவை வந்திருக்கேன் நான். இது 7வது தடவை. த என்ட்ரி சூப்பராக இருக்கு. மணி கரெக்டாக 4ங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணி எல்லாம் வேலையில் இருப்பாங்க. இங்கே அங்கே இருக்குது சில. ஆக்சுவலாக நான் அந்த பக்கம் தான் வந்திருப்பேன். இப்போலாம் இங்கே வந்து இது கொடுக்குறாங்க. நான் யூஸ்வலாக அங்கே வந்து இறங்கி அப்படி நடந்து போவேன். மலேசியாவில் தாங்க தமிழ்நாடுக்கு அப்புறம், இந்தியாவுக்கு அப்புறம், அமெரிக்காவுக்கு அப்புறம் அதிகமாக பார்க்குறது. கிட்டத்தட்ட 5000 to 10,000 பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மலேசியாவில். அரவுண்டு வியூஸ் மட்டுமே அரவுண்ட் ஒரு 5000 பேர் வந்து 5000 to 7000, சம்டைம்ஸ் 10,000 பார்க்குறாங்க. வந்தாச்சுங்க. ஒரு காலத்தில் இதுதான் மிகப்பெரிய முருகன் சிலை. இப்போ அதுக்கப்புறம் இப்போ சேலத்தில் அங்கே திறந்துருக்காங்கல்ல, அது பெருசாகிடுச்சு. இப்போ 4 மணி கரெக்டாக இப்போ பார்ப்போம். ஹலோ பிரதர். லேட்டா? நான் தான் இது மெசேஜ் போட்டிருந்தேன். ஆமாம், 4 மணிண்ணே. இதில் ட்ரெயினில் வரீங்களா? இதில் டாக்ஸியில் வந்தேன். டைம் ஆகிடுச்சு. ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சென்டர் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு அங்கேருந்து டாக்ஸியில் வந்தேன். அங்கேருந்து டாக்ஸி? ஆமாம். 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். ஓகே. நான் அங்கே தான் அந்த சிலைக்கு கீழே வெயிட் பண்ண சொன்னேன். பாருங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்திருக்காங்களாண்ணே. ஒரு 4-5 பேர் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீக் டே ஒர்க்கில் இருக்க வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு 4-5 நாள் லீவுக்கு அப்புறம் தான் வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே. வந்தாச்சுங்க அண்ணா. ஹலோ அக்கா. வணக்கம்க்கா. நல்லா இருக்கேங்க்கா. வணக்கம் அண்ணா. தேங்க்யூங்க. மிக்க நன்றிங்க. உங்கள் பேருங்கக்கா? சிவனேஸ்வரி. ஓகேங்கக்கா. உங்கள் பேருங்கண்ணா? வணக்கம், நான் குமாருங்கண்ணா. தெரியும். சரி. ஏங்க ஆமாங்க, சாரிங்க, டிலே ஆயிடுச்சு. ஃப்ளைட் 2 மணி நேரம் டிலே. வேற கண்ட்ரியிலிருந்து வந்திருக்கேன் நான். பாத்தீங்க அந்த மெசேஜ்? சரிங்க. கோட்லாங் அதுலயே தான் ஃப்ளைட் வந்தது மேல. ஆமா. அங்கதான் கரெக்டா சீல இருந்து உள்ள வந்தது. சரி. நான் இப்பதான் உங்களோட மொசாம்பிக் அங்க சீசன் 12ல இருக்கீங்க, 13ல இருக்கீங்க. ஓகே, எல்லாமே பார்த்துட்டேன். சரி. உங்களோட மொசாம்பிக்கோட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. because sometimes time கிடைக்காது. so whenever I have free time I'll just watch yours. ஓகே. மிக்க நன்றி. Thank you. Oh my god, you are such an inspiration to many. இந்த வீடியோ வந்தது ஓகே தானே உங்களுக்கு? ஓகே போட்டுங்க. டிராவல் பண்றது ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மலேசியன் தமிழர்கள் நிறைய பார்க்குறாங்க. அரௌண்ட் ஒரு 5000 to 10,000 பேர் பார்க்குறாங்க மலேசியாவில் இருந்து. பயங்கர சந்தோஷம். டிப்ஸ் raw and real. Okay, it's really you stay true to your raw and real. மிக்க நன்றிங்க. seriously எப்படி பண்றீங்க தெரியல. but keep doing what you doing. கண்டிப்பா. you okay right? கண்டிப்பா. 150 கண்ட்ரி சொன்னதை நான் முடிக்காம விட மாட்டேன் 2032க்குள்ள. உங்களுக்கு நல்ல ஹெல்த் வெல்த் எல்லாமே வரணும் உங்களுக்கு. கண்டிப்பாங்க. மிக்க நன்றிங்க. அதான் திண்டல் முருகன் ஆரம்பிச்ச பயணம் பாருங்க. 10 மலை முருகன்ல வந்து இது பாருங்க. எங்க சொல்ல எனக்கு அந்த திண்டல் முருகன் ஆமா அங்க போணும்னு ஆசையா இருக்கு. சரி, எப்பவும் சொல்லி வாங்க ஈரோடு தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா. ஒரு மெசேஜ் பண்றேன். சரிங்க. நீங்க கழட்டி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கும். பார்ப்போம் வேற யாராவது வந்திருக்காங்களான்னு தெரில. வந்தால் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களே. ஒரே டூரிஸ்டாக இருக்காங்க. இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தோம். இந்த சிலைக்கு கீழே 4 பேர் தான் வந்திருக்காங்களா? சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். சில பேர் வந்துட்டு கூட போயிருந்துருக்கலாம், அதான் பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் மீட்டப் 3 பேர் வந்தாலும் சந்தோஷம்தான். வந்து பக்காவாக வந்துட்டோம். படியெல்லாம் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே கோயிலுக்கு போகிறது எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கிளம்பிடலாம். ஓகேவா? எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா பிரதர்? ஹலோ சூப்பர். நல்லா இருக்கு பிரதர். உங்கள் நேம்? தீபன். உங்களுக்கு நான் தீபன். மெசேஜ் பண்ணியிருக்கேன். சரி. இல்லை இதெல்லாம் இருக்கு பிரதர். சரி, மிக்க நன்றி. எங்கே போனாலும் முருகன் வந்து நம்மளை கைவிட மாட்டாரு, வந்துட்டே இருக்கு பாருங்க. கம்போடியா லவ் போயிட்டு வரீங்களா? இல்லை வேற கண்ட்ரி, அது சொல்ல மாட்டேன். இங்கே தான் வந்திருக்காங்களா? ஹலோம்மா,
நல்லா இருக்கீங்களா? கூட்டிட்டு வந்து உங்களை சிஸ்டர் ஆமாம் இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தாங்க மெசேஜ். உங்கள் பேருங்கம்மா? கோமதி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் மேகலா. தேங்க்ஸ் சிஸ்டர், மிக்க நன்றி. இதில் தான் பார்த்தேன் நான். சரிங்க. மலேசியாவுக்கு வரீங்கன்னு. ஆமாம். அப்போ நான் எங்கே நம்ம போக முடியும் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனால் சொல்லவே இல்லை. ஓகே. சர்ப்ரைஸாக கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாம் சொல்லி போட்டிருந்தாங்க மெசேஜ் பார்த்தேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 3 மணி நேரம் 4 மணி ஆயிடுச்சு. அங்கே ஃப்ளைட் டிலே இருக்கு. ஆனால் ஜப்பான் வரது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. குளிர் பயங்கர -20 வரைக்கும் இல்லைங்க. ஆமாம் நீங்கள் போய் அதில் ஏறி நிற்கும் போதெல்லாம் எனக்கு திக்குன்னு அடிக்கும். வழுக்குதுன்னு கடல் ஐஸு இந்த பக்கம் ஆறு. ஓகே, அந்த சீரிஸ் பார்த்துருப்பீங்க. பிடிச்ச அளவுக்கு எப்படியாவது சிறப்பாக காட்டணுங்கிறது தான். ஓகே, நல்லா இருக்கு. சரிங்க, மிக்க நன்றிங்க. கண்டிப்பாக நம்ம சாரி பிரதர், உங்கள் நேம்? ஜியாவுதீன் பிரதர் வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வந்தார். ஓகே சார், அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்க, நம்ம இன்னொரு நண்பர் வந்திருக்காங்க. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? ஸ்டீஃபன். இங்கே பாருங்கள், பிரிண்டிங் வச்சுருப்பாங்களா இருக்கு மலேசியாவில். நீங்கள் மலேசியன் தமிழருங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், நமக்காக அழகாக ஒரு டைரியில் வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ 3:30 தான் நீங்கள் போஸ்டே பார்த்தீங்க? ஆமாம், 3:30 தான் பார்த்தேன். ஓகே, பார்த்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு புக் ஒன்று பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓகே 4 மணிக்கு பண்ணிட்டீங்க. சூப்பருங்கண்ணா, மிக்க நன்றி. உங்கள் பாசத்தில் பயங்கர சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. இதாங்க அப்படியே நேர் வியூ அருமையாக இருக்கா. அப்படியே மக்களோட போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு அப்படியே இங்கே இருந்தோம்னா வேறு யாராவது வந்தால் கூட பிடிச்சிடலாம். வாங்க. ஆக்சுவலாக முதல்ல கடையில் நான் வந்திருந்தபோது இங்கே இருந்து 2009, 18 வரைக்கும் வந்திருக்கேன் நான். இங்கே இருக்கும் வரிசையாக தமிழ் கடை. இப்போல்லாம் லைட்டாக இடிச்சுட்டு இங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஹலோ ஹலோ தமிழ். ஓகே வாங்கலாம். 1:30 உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். ஐயோ சாரி, 1:30 சாரி பிரதர். நான் மென்ஷன் போஸ்ட் போட்டிருந்தேன் 4 மணிக்கு. இங்க வந்துட்டு 1:30 வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இங்க ஆளை காணோன்னு கால் பண்ணான்னு பார்த்தேன். ஓகே, அப்பதான் பார்த்தா நீங்க 4 o'clock வந்துட்டேன் நான். ஃளைட் டிலே 2 hours வெயிட் பண்ணிருந்தேன். சாரி. ரொம்ப சந்தோஷம். பேசலாம். கண்டிப்பா. உங்க பேர் பிரதர்? டேவின். வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். வாங்க ஒரு டீ குடிச்சு பேசுவோம். சரிங்க பிரதர், நாங்கள் பேசிட்டு இது பண்ணுவோம். மணி 5:30ங்க. ஒரு டீ குடிச்சு வந்தாச்சு. அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ பிரதர். அவங்களும் கிளம்புறாங்க. சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர். பார்க்கலாங்கம்மா. பாய், மிக்க நன்றி. தேங்க்யூ வந்ததுக்கு பயங்கர சந்தோஷம். மிக்க நன்றி. தேங்க்யூ. சாக்கலுங்க, பாய். இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க பிரதர் நினைக்கிறேன். கரெக்டா? அவங்க ஹலோ பிரதர். ஐயோ சாரி. அது என்னாச்சுன்னா மழை வந்தது, அப்படி டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்தோம். உங்கள் நேம் பிரதர்? சத்யா ஆனந்தன். ஓகே. இங்கே மலேசியன் தமிழர். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ. சாரி டிலே ஆகிடுச்சு. 3 to 5 இப்போ 4 மணிக்கு தான் வந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 10 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் டீ குடிக்கலான்னு வந்தேன் இங்கே. கிளம்புறீங்களா? இன்னொரு 1/2 மணி நேரம், 6 மணிக்கு மேலே. ஹலோ, இப்போ என்னை பக்கம் தான் வந்தீங்களா? ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ. பெரிய ஃபேன் உங்களோட. சரி, உங்கள் நேம் பிரதர்? சத்யா. உங்கள் நேம் சிஸ்டர்? ஐஸ்வர்யா. நைஸ் மீட்டிங் யூ. பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ, உங்கள் பேர் என்ன? எது? பவ்யேஷ். எந்த கண்ட்ரி உங்களுக்கு பிடிக்கும் இருக்கிறதுலையே? எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தது இருக்கிறதுலையே? ஐஸ் பிடிச்சதா? ஜப்பான் ஐஸ் பார்த்தீங்களா? ஓகே, சூப்பர். ஹலோ, உங்கள் நேம் என்ன? தர்ஷிதன். ஹலோ. நீங்கள் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஓகே, நாங்களும் உங்களை பார்த்து ட்ராவல்லாம் பண்ணிக்கிட்டு. மிக்க நன்றி. அதான் நீங்கள் மலேசியன் தமிழர் தானே? சரிங்க. எங்களுக்கு ரொம்ப நீங்கள் ரா அண்ட் ரியலாக ரொம்ப எங்களுக்காக நிறைய வியூலாம் எடுத்து சரி கஷ்டப்பட்டு. ஆமாம், அப்புறம் மக்கள் பார்க்குறாங்க, நம்ம அதுக்கான வேலையை பண்ணணும்ல. கரெக்டாக. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்ததுல. வருவீங்க, நானும் மெசேஜ் பண்ணியிருக்கேன். சரிங்க. இந்தியாவுக்கு வரப்பெல்லாம் கோயம்புத்தூர், உங்க ஈரோடு தானே நீங்கள்? ஆமாம், ஈரோடு தான். ஆமாம், அங்கே வரப்போ அப்போ நீங்கள் ட்ராவல் போயிருவீங்க. இல்லை, நீங்கள் எப்போ வந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க, இருந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஆமாம், ஆனால் இப்போ நீங்கள் மெசேஜில் பார்த்த மலேசியா வரீங்கன்னு. ஓகே, டிரான்சிட் தான். ஜோஹர்லேருந்து வந்தோம். ஜோஹர் பகுரு கொடுங்க. ஏங்க, ஜோஹர் பகுரு எங்கே தெரியுமா? சிங்கப்பூர் பார்டரில் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 300 to 350 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. 4 to 5 hours. சத்தியமே எதிர்பார்க்கல. மிக நன்றி பிரதர். தேங்க்யூ. ஃபேமிலியே ஃபேன் தான். சரி. நான் டிரான்சிட்டு. நான் மலேசியன் ட்ராவல் பண்ணல. நான் வேறு கண்ட்ரியிலிருந்து வரேன். இங்கே ஒரு 8 hours டிரான்சிட் இருந்தது. சரி, அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிடலான்னு. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் எனக்காக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. சரிங்க, நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு போகிறது கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட்டகாசமான இந்த 10 மலை முருகனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம மலேசிய நண்பர்கள்
எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். மிக்க நன்றி சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர் வந்ததுக்கு. தேங்க்யூ சிஸ்டர் வந்ததுக்கு. தேங்க்யூ. கண்டிப்பாக பிரதர். சரிங்க, அப்படியே கிளம்பலாங்களா? அவங்க தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஜோகர் பவுலருந்து வந்திருக்காங்க, இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப நேரம் இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக மலேசியா சீசனுக்கே வரும்போது இது பண்ணோம். கண்டிப்பாக ஷோர். கண்டிப்பாக தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. சரிங்க, அப்படியே கிளம்புவோமா? இந்த முருகன் சில முன்னாடியே வந்து இது பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் நம்ம மலேசியா சொந்தங்களை வந்து இந்த டிரான்சிட்டில் மீட் பண்ணது. அப்படியே கிளம்பி மணி 6 ஆச்சு. 7:30 மணிக்கு நம்ம ஏர்போர்ட் போகலாம். 9 மணிக்கு ஃப்ளைட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே போகலாம் வாங்க. ஸோ பிரதர் அங்கே தான் சொன்ன மாதிரி போகிறாங்க. அப்படியே போய் காரில் போயிட்டு போக வேண்டியதான். சரி, போய்ட்டுங்க பிரதர். தேங்க்யூ. பாய் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ பிரதர். வாங்க. இதில் அவ்வளோதாங்க. போயிட்டே இருக்க வேண்டியது ஏர்போர்ட்டை நோக்கி. சரி, வந்தாச்சு. ஜியாதின் பிரதர் கிளம்புறான். மீட் பண்ணி பார்ப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய். சரி, போகலாம். நானும் பிரதர் அப்படியே கிளம்புறோம். வண்டி அங்கே நிறுத்திருக்காரு. பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹலோ, எனக்கா வெயிட் பண்ணீங்களா? இல்லை, நீங்கள் சும்மா வந்து எதாச்சியாக பார்க்குறது. நான் மீட்டிங் வச்சுருந்தேன் இன்றைக்கி. ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க உங்களை பற்றி. சரி, உங்கள் பேருங்க? என் பேர் அமுதன் சார். அமுதன், நைஸ் மீட்டிங். ஆமாம், நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஓ சரி, நைஸ் மீட்டிங். உங்கள் நேம்? விஸ்வா. ஓகே. சேனல் பார்த்துருக்கீங்களா? பார்த்தங்காட்டி தான் தெரிஞ்சிருக்கேன். ஓகே. அதனால பார்த்துட்டே ஒய்ஃப்லாம் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி. ஓகே. ரொம்ப சந்தோஷம். சரி, மிக்க நன்றி மீட் பண்ணுறது. நான் அப்படியே கிளம்புறேன். ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. பாய். இங்கே பிரதர் இங்கே. ஓகே ஜியாதன் பிரதர், பார்க்கலாங்க. பாய். ஓகே பிரதர், மிக்க நன்றி. போகலாம். நீங்கள் வர வழியில் பார்க்கல, போகிற வழியில் பார்ப்பான்னு தெரியல. பார்ப்போம். உங்களுக்கு ட்வின் டவர்ஸ் இருந்தால் காட்டுறேன். பார்த்துருப்பீங்க நிறையா தடவை. போகிற வழியில் இப்படி பார்த்து போகலாம். போயிட்டு இங்கே பாருங்கள், ஒரு மாஸ்க் இருக்குது. வங்ஸா மஜு மாஸ்க். இது நம்ம ஆம்பாங் ஏரியாவில் இருக்கோம். டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் இருக்குங்க ட்வின் டவர். ட்வின் டவர் 2, அப்புறம் பக்கத்தில் கேஎல் டவர் அங்கே இருக்குது. உங்களுக்கு தூரத்துலேருந்து தெரியாது. பரவாயில்ல விடுங்க. மறைச்சிக்குது அந்த இது மறைச்சிக்குதுங்க. புதுசாக கட்டின பில்டிங்ஸு அந்த வியூவை மறைச்சிக்குது. அதான் என்னடா முதல்ல எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுமே சிட்டியில் மேலே இருந்துன்னு பார்த்தேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிவிட்டாங்க. அதனால் வியூ மறைக்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ தான் புரியுது. நல்ல புதுசாக வந்தது தான். வந்தாச்சுங்க. ஏர்போர்ட் வந்து விட்டோம். கேஎல்ஐ டெர்மினல் 2 தான் வந்து ஏர்ஏஷியாவோட சாம்ராஜ்யம் நடத்தும் இடம். உலகத்தில் உள்ள பேக் பேக்கர்ஸ் எல்லாம் இந்த டெர்மினல் இங்கே தான் வந்து எல்லாம் மாற்றுவாங்க. டெர்மினல் 1ல் மற்ற ரெகுலர் ஏர்லைன்ஸ்லாம் வந்துடும் வைங்களேன். தாய் ஏர்வேஸு, மலேசியன் ஏர்லைன்ஸு, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, ஏர் இண்டியா, அதெல்லாம். இது வந்து ஏர்ஏஷியாக்குன்னே ஒதுக்கி விட்டாங்க டெர்மினல் 2. வாங்க, காரை விட்டுட்டு வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சுங்க இந்த மாலில். ஸோ இதில் ஒவ்வொரு லெவல். அரைவல் நம்ம வந்தது, அதுக்கும் மேலே டிபார்ச்சர் லெவல் இருக்குது. இது மாலா? ஏர்போர்ட் மால். ஓகே. ஓ சரிங்க. அதான் உள்ளுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெவல் 3 டிபார்ச்சர்ஸு, லெவல் 2 அரைவல். இப்போ நம்ம லெவல் 2ல் இருக்கோம். ஸோ இதுதான் அரைவல். கரெக்டு. உள்ளுக்குள்ளே பக்காவாக ஷாப்பிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வெளியே வரும்போதே. இல்லை ஊருக்கு போகும்போது இங்கே வந்துட்டு கூட பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே போய் கிளம்பிடலாம். ஷாகுல் பிரதர் பாருங்கள் என்ன உங்களுக்கு குழந்தை வந்து உங்களுக்கு இது வரைக்கும் விட்டு இமிக்ரேஷன் வரைக்கும் விட்டு தான் போகணும் வராது. தேங்க்ஸ். அப்படியே போக வேண்டியதான் மேலே. அவ்வளோதான், வந்தாச்சுங்க. இதாங்க லெவல் 3 டிபார்ச்சர்ஸு. யூ ஆர் ஹியர். இங்கே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ள ஏர்லைன்ஸில் போய் செக்இன் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்டலாம் ஆல்ரெடி போர்டிங் பாஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இமிக்ரேஷன் செக்யூரிட்டி நோக்கி போக வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து கெஸ்ட்டு வந்து உள்ளேலாம் வரலாம். யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி ஃப்ரண்ட்லேயே நின்றுட்டு ஐடி கார்டு செக் பண்ணி தான் உள்ளே விட்றதெல்லாம் கிடையாதுங்க. இமிக்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் வரலாம் எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டர்ன் ஆகிடணும்.
அவ்வளோதான் வந்தாச்சுங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் மாலு அழகாக சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. லெவல் 3ல் இருக்கும் டிபார்ச்சர், கீழே லெவல் 2. ஆனால் என்ன பெரிய ஏர்போர்ட்டுங்க, ஒவ்வொரு கேட்டும் வெவ்வேறு மூலையில் இருக்கும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கு இது தூரமாக இருந்துன்னு வைங்களேன், 1/4 மணி நேரம் நடக்கணும். ஒய் சரி வாங்க ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கேட்டு பார்ப்போம். விண்டோ சீட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம், இல்லைன்னா அப்படியே அப்புறம் போக வேண்டியது டிபார்ச்சருக்கு. அதில் ஃபுல்லாக ஏர்போர்ட் ஃபுல்லாக ஏர் ஏஷியா தான். இது தவிர மேபி லயன் ஏர் வந்தாலும் வரலாம். ஃப்ளை ஸ்கூட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா இதுன்னு தெரில, டெர்மினல் 1. பட் 90% ஆஃப் த ஃப்ளைட்ஸ் வெறும் ஏர் ஏஷியா மட்டும்தான். சரி இங்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, உள்ளே போகலாம். பட் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. முதல்லலாம் மேனுவல் செக்இன் பண்ணுவாங்க, மேனுவல் பேக்கேஜ் ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. மிஷினில் பாட்டுக்கு போட்டுவிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. செக்இன்லாம் வந்து நீங்கள் அந்த மிஷின்லேயே பண்ணி இப்போ போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எல்லோரும். அதான் ரொம்ப நேரம் நிற்கணும், கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று அப்படி நீங்கள் அழகாக பேக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா ஃபைனலில் வைப்பாங்க ஆப்பு. அந்த உள்ளே என்ட்ராங்க தெரியுங்களா கேட்டுக்குள்ளே, அந்த இடத்துல வெயிட் பார்க்குறது, சைஸ் பார்க்குறது எல்லாம் இருக்கும். அங்கே இருக்க ஃபைனல் செக் இருக்கும், அங்கே வைப்பாங்க. இப்போ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பணத்தை கட்ட சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ் உள்ளே தாங்க போகணும். சரி நான் அப்படியே பிரதருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்புறேன். உங்களோட ஃபாலோவர்ஸ். ஓகே, உங்கள் பேர் என்ன பேர்? ஹரிஷ் டிஃபி. ஹரிஷ் டிஃபி, மிக்க நன்றி பிரதர், தேங்க்யூ. சரி டான்ஸர் எல்லாம் ஹீரோ கூட நான் பேக் டான்ஸர் ஆடிக்கிறேன். விஜய் சார் கூட. சரி. மலேசியா சாங் ஷூட் பண்ணாங்க. உங்களை பார்த்தோன்னா ஷாக்கு. எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட நான் கேட்கணும். எல்லா ஊருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு கம்மி பட்ஜெட் தான் எடுத்துன்னு போகிறீங்க. எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது? நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது கூட ரசித்து இது பயங்கரமாகுது அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ எங்கெல்லாம் நிறைய இடத்துல சாப்பிடும்போது செட் ஆகாது. அது எப்படி? அதுதான் ட்ராவலர். அதான் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ஓப்பன் மைண்ட். இதுதான் சாப்பிடணும் இதுதான் பிடிக்கும்னா விளையாவது. எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆமாம், சூப்பர். சீரியஸாக சொல்கிறேன், உடம்பு ஹெல்த்தை பார்த்துங்க. ஓகே, நல்லா ட்ராவல் பண்ணாங்க. கண்டிப்பாக, தேங்க்ஸ். உங்கள் நேம் பிரதர்? சாரி, ஹரிஷ் டிஃபி. ஓகே. டான்சர். ஓகே, நான் டான்ஸரு. அதே போல் வந்து நீங்கள் சைனாவுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக இது பார்த்துருந்தேன். இப்போ மலேசியா வந்தனால நான் பார்க்குறது. சரிங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே பார்த்துங்க. மிக்க நன்றி, தேங்க்யூ பிரதர். ஒரு வீடியோவும் 1 hour 50 நிமிஷம் இருக்கும். பார்த்துக்கிறேன். சரி, சூப்பராக இருக்குது. அது நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்களா, அது செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். சூப்பர். நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள். லவ் யூ. தேங்க்யூ. அதான் நம்ம டீம் தான் பார்த்து சொன்னாங்க. சரிங்க. ஹலோ. பாய் பிரதர். சரிங்க, தேங்க்ஸ் பாய். அப்படி போகிறோம், ஃபுல்லாக இருக்குது வயிறு. ஒரு காஃபி குடிச்சிட்டு டைம் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லை டைமுக்காக இல்லை, உண்மையிலுமே வயிறு ஃபுல்லாக இருக்குது. இடம் இல்லை, அதனால தான் உண்மையிலுமே ஃபுல்லாக இருக்குது. இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஃபுல்லாக இருக்குது. போதும், விட மாட்டேங்கிறாருங்க. ஓகே பிரதர், வந்தாச்சுங்க டிபார்ச்சர்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒரு காஃபி வாங்கி கொடுத்தாரு பிரதர். காஃபி குடிச்சிட்டு முடியவே முடியாதனால சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. வேண்டாம் ஒன்றனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பாசத்தை தள்ளி கொட்டுறாரு. சரி ஓகே, சரிங்க பிரதர், நான் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகிறேன். மணி 1.5 மணி நேரம் தாங்க இருக்குது. ஓகே பிரதர், பார்த்துப்போங்க ப்ரோ. கண்டிப்பாக அடுத்த தடவை ஷோராக கொஞ்சம் டைம் ஒரு நாளாக இருக்கிற மாதிரி வரேன். கண்டிப்பாக ஷோர், காண்டாக்டில் இருக்கோம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி வந்ததுக்கு, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டு இது பண்ணதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வருவோம். ஓகே ஷாகுல் பிரதருக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக ஷோர். ஓகே, சாரி. சரிங்க, உள்ள இமிக்ரேஷன் நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். பாய். முடிஞ்சுதுங்க, ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சுது. இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிந்து வந்தாச்சு. நம்ம இது கேட்டு வந்து L1. அநியாயத்துக்கு ஷாகுல் பிரதர் அவருக்கு வந்து நம்மளை நல்லா கவனிக்கணும்னு ஆசையாட்டிருக்கேன். அதனால் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கிறாரு. எனக்கு வயிறு வேறு ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ அன்பு இருந்தால் பாருங்கள், நமக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து விட்டார். நீங்கள் எடுத்துகிட்டு போயே ஆகணும் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கல. சரி, ஒரு லெவலுக்கு மேலே மறுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணல. இப்படி போகணும் மாட்டிருக்கேன் எல்லு, இப்படி போய் அந்த பக்கம் போகணும். ஓகேங்க, செக்யூரிட்டி முடிஞ்சுது. மீண்டும் ஒரு செக்யூரிட்டி. இங்கே செக்யூரிட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. L1 நமக்கு. ஸோ போகணும் மாட்டிருக்காங்க. 9:30ன்னா எனக்கு தெரிஞ்சு 9 மணிக்கு தான் போர்டிங் ஆரம்பிக்கும். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. அப்படியே எங்கேயாவது போய் உட்காந்து இதை முடிச்சுடுவோமா? பட்ஜெட் பார்க்க வேண்டியது இருக்கே, முக்கியமானது. இது ஒரு வித்தியாசமான ஏர்போர்ட்டுங்க. இப்படி வரிசையாக இருக்கும் கேட்டு, பேரலாம் வச்சுருப்பாங்க எல்லா பக்கமும். இந்த மாதிரி ஜம்முன்னு படுத்துக்கலாம், ஃப்ரீயாக இருக்க இடத்துலலாம். சரி, எங்கேயாவது ஃப்ரீயான இடத்துல உட்காந்து பட்ஜெட்டை முடிச்சிடுவோம் வாங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஓகேங்க, பட்ஜெட் போட்டாச்சு. பார்த்துடலாமா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. 1/4 மணி நேரம் ஆச்சு டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டி ஒவ்வொரு நாளாக போட்டு வச்சுருந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே, இது பாருங்கள். இதுதான் நம்மளோட பட்ஜெட் நோட்டு சீசன் 15க்கு. தனித்தனியாக 3 நாடுகள்
நியூசிலாண்டு, குக் ஐலாண்ட்ஸு, ஆஸ்திரேலியா தனித்தனியாக நியூசிலாந்து டாலரில் எவ்வளோ ஆயிருக்கு, குக் ஐலாண்ட்ஸ்க்கு நியூசிலாந்து டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆயிருக்கு, ஆஸ்திரேலியன் டாலர். நியூசிலாந்து டாலர் வந்து 54 to 55 ரேஞ்சில் இருந்தது. நான் 55 வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆஸ்திரேலியன் டாலர் 64 to 66 டிவைட் ஆகிட்டு இருந்தது. 65 வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதான் டெய்லி எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆச்சு, டோட்டல் டே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முறையை நான் ஒவ்வொரு நாளாக எழுதி வச்சுருந்தேன். அது டோட்டலாக பார்த்து போட்டாச்சு. பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாண்டுக்கு மொத்தம் 20 நாள் இருந்தோம். நியூசிலாண்டில் எவ்வளோ செலவு தெரியுங்களா? நியூசிலாண்டில் 1820 நியூசிலாந்து டாலர் மொத்த செலவு. ஸோ 1 லட்ச ரூபா, 1,100,000 இன்ட்டு 55 போட்டுக்குங்க. ஸோ நியூசிலாண்டில் நமக்கு ஆன தொகை, அதாவது இது வந்து செலவு மட்டும், அதாவது நம்ம மொத்தம் 3 பார்ட்டாக தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். டோட்டல் ஃப்ளைட்ஸ் தனி, வீசா தனி, செலவு தனி. ஓகேவா? ஸோ செலவு மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். செலவு வந்து நியூசிலாண்டில் 1 லட்சம் செலவாயிருக்கு நமக்கு 20 நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 5,000 ரூபா செலவாயிருக்கு. ஓகேவா? அடுத்தது குக் ஐலாண்ட்ஸ் 5 நாள் தங்கியிருந்தோம். 5 நாளைக்கு $485 செலவாயிருக்கு. மொத்தமாக இந்தியன் பணத்தில் 26,000 சொச்சம், 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஆஸ்திரேலியாவில் 20 நாள் இருந்திருக்காங்க. 1,120 ஆஸ்திரேலியன் டாலர், அதோட பார்த்தீங்கன்னா இன்ட்டு 65 ஆஸ்திரேலியன் டாலர்ஸு, 73,000 ரூபாய் அரவுண்டு ஆஸ்திரேலியா செலவாயிருக்கு. முக்கியமாக நிறைய தமிழர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சிட்னியில் நமக்கு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டேன் 4 நாள். அப்புறம் அவங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டேன், அதுலேயும் செலவு குறைஞ்சிருச்சு. கெய்ன்ஸில் வந்து நமக்கு ஜெஃப் பிரதர் வந்து 2 நாள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அந்த வண்டியில் கூப்பிட்டு போயிருந்தேன், அதில் கொஞ்சம் குறைஞ்சிது. மெல்பர்னில் நான் தான் இருந்தது, நானே தான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அடிலேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் ஆனந்த் பிரதர் வந்துட்டு அடிலேட் டு பெர்த் இந்த ரோட் ட்ரிப்பில் முக்கால்வாசி செலவு அவர் தான் பண்ணார். இப்படி பண்ணியுமே மேக்ஸிமம் குறைச்சி முடிச்சாச்சு. 1,120 AUD இல்லை 20 நாள் செலவு முடிஞ்சுது. 73,000 ரூபாய் டோட்டலாக. இந்த 45 நாள், 20 நாள் நியூசிலாந்து, 5 நாள் குக் ஐலாண்ட்ஸ், 20 நாள் ஆஸ்திரேலியா, மொத்தம் 40 நாள் செலவு 1,99,575. அதாவது ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ரூபாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டோட்டல் செலவு. அடுத்தது இது பார்த்துருவோமா? பாருங்கள், வீசா வந்து ஆஸ்திரேலியன் வீசா வந்து 12,000, நியூசிலாந்து வீசா காஸ்ட்லி 23,000. நம்ம இந்தோனேஷியாவுக்கு பாலிக்கு ஆன்அரைவல் வீசா வாங்கணும் தெரியுங்களா, அது ஒரு 3,000. மொத்தமாக பார்த்திங்கன்னா வீசாவுக்கு நமக்கான செலவு 28,000 ரூபா. இது வீசா. அப்புறம் ஃப்ளைட் எவ்வளோ, டோட்டலாக 81,000 ரூபா ஃப்ளைட்டுக்கு ஆயிருக்கு. அது என்ன ஃப்ளைட் கால்குலேஷன் பார்த்தலாமா? நம்ம திருச்சியிலேருந்து இதுக்கு போனோம்ல நியூசிலாண்டு, அது அந்த 2 காம்பினேஷன் போட்டிருப்போம். திருச்சி டு திருச்சி டு பாலி ஒன்று, அது 10,000. பாலி டு டனரின் போட்டோம் நியூசிலாண்டுக்கு, அது 15,500. நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ டோட்டலாக திருச்சி டு டனரின் நியூசிலாண்டுக்கு 25,500. இங்கே பாருங்கள், 25,500. அப்புறம் நியூசிலாண்ட்லேருந்து குக் ஐலாண்ட் போனோமா, அதாவது ஆக்லாண்ட் டு ரேரட்டோங்கா ஃப்ளைட், அது வந்து 11,000 ரூபா. இதெல்லாம் இந்தியன் பணத்தில். அப்புறம் குக் ஐலாண்ட்ஸ் ரேரட்டோங்காலேருந்து சிட்னிக்கு போனோம், அது 16,000 ரூபா. அதுக்கப்புறம் இதெல்லாம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. சிட்னி டு கெய்ன்ஸ் போனோம் 7,500. கெய்ன்ஸ் டு மெல்போர்ன் வந்தோம் 8,000. பஸ் எல்லாம் நான் அதிலேயே கால்குலேட் பண்ணிட்டேன், இதிலே டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேயே போட்டேன். ஃபைனலாக பெர்த் டு சென்னை இந்த ஃப்ளைட்டு 13,000. மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் சேர்த்து 81,000 ரூபா. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு ப்ளஸ் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு எல்லாமே சேர்த்து டோட்டல் ஃப்ளைட் செலவு 81,000 ரூபா. ஸோ செலவு 2 லட்சம், ஃப்ளைட் செலவு 81,000, வீசா செலவு 28,000 மொத்தமாக, ப்ளஸ் மலேசியாவில் இன்றைக்கான செலவு 2,000, ப்ளஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், சென்னையிலேருந்து ஈரோடு போகிறது, ஈரோடுலேருந்து திருச்சி வந்தது, இந்த கன்வர்ஷன் செலவு கொஞ்சம் மிச்சமானது, இதெல்லாம் சேர்த்து ஒரு 4,000 ரூபா போடுங்க. டோட்டலாக போட்டிருக்கேன் பாருங்கள், 4,000 ரூபா டோட்டல் செலவு, ஆல் இன்க்ளூசிவ் ஃப்ரம் ஈரோடு திண்டல் முருகன் கோயில் டு திண்டல் முருகன் கோயில். நமக்கான செலவு 3,15,000. ஸோ நம்மளோட வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் 3.15 lakhs இந்தியன் ருபீஸ்ங்க. இதுதாங்க நம்ம டோட்டல் பட்ஜெட். ஸோ நான் பிளான் போடுறது 3.5ல் முடிக்கணும் ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3.15லேயே முடிச்சிட்டோம். மிகப்பெரிய இதில் பங்காற்றினது வந்து நிறைய தமிழர்கள் நமக்கு தங்க இடம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, செலவு பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இல்லைன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், இன்னும் 1 லட்ச ரூபா ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பயங்கர எக்ஸ்பென்சிவ். நியூசிலாண்டு, முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கர எக்ஸ்பென்சிவ். இவ்வளோ சீப்பாக முடிச்சதுக்கு காரணம் பல்வேறு மக்களோட ஹெல்ப்னால தான். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம ஸ்டார்டிங்கில் இதிலேருந்து நியூசிலாண்ட்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்தந்த எபிசோடில் நன்றி சொல்லியிருப்பேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இல்லைன்னா
இந்த பட்ஜெட்டில் முடிச்சிருக்கவே முடியாது. ஸோ 45 நாள் 3.15 ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுங்களா பட்ஜெட்டு? 7,000 ரூபா. யூஸ்வலாக 7,000 ரூபாங்கிறது ஆல்மோஸ்ட் அமெரிக்கன் டாலர்னால் $80 வருது. நம்ம மற்ற சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல இது எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு பறவை நம்ம ரொம்ப சீப்பாக தான் முடிச்சிருக்கோம். இன்க்ளூடிங் ஃப்ளைட் ஆல் இன்க்ளூசிவ் ஆவரேஜ் 7,000ங்கிறது பயங்கர சீப்பு. பட் இது வந்து மற்றவங்க பள்ளியெல்லாம் நம்மளால் ஹெல்ப் பண்ணினா இதை பண்ணியிருக்க முடியாது. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. போன சீசன் வந்து ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸ்ட்ரீம் ஏஷியா, ஜப்பான், சைனா, அது வந்து எவ்வளோ 40 டேஸ் வந்து டோட்டலாக 2.4 முடிஞ்சுது. இது வந்து 3.15ங்க. 3,15,000 டோட்டல் வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15. இந்த அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சர் 3 நாடுகள் 45 நாட்கள் நியூசிலாந்து, குக் ஐலண்ட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா அட்டகாசமாக நிறைவேற்றியாச்சுங்க. இவ்வளோ தாங்க இந்த சீசனோட பட்ஜெட்டு. சரி வாங்க, முடிஞ்சுது. சிறப்பாக இந்த சீசன் 15ஓட பட்ஜெட்டை பார்த்தாச்சு. மணி 9:05. கரெக்டாக அரை மணி நேரத்தில் ஃப்ளைட்டு நம்மளோட கேட்டுக்கு போயிடலாம். போர்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டுருக்கு. சரியான கூட்டங்க. எப்போ வந்தாலும் ஃபுல்லாக தான் போக மாட்டிருக்கு ஏர் ஏஷியா. கன்ஃபார்மாக நமக்கு விண்டோ சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால் மனசை திடப்படுத்திக்க வேண்டியது தான். மிடில் சீட்டுக்கு வெயிட் பண்ணுவோம், கடைசியாக போட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, கூப்பிட்டாங்க. சென்னை லாஸ்ட் கால் போகலாமா? நம்ம தான் லாஸ்ட்டாக போட் பண்ண போகிறோம். இங்கே உட்காந்துருக்காங்க, தெரில, பார்த்துடலாம். ஓகே, ஹலோ. Any possibility of getting a window seat? Because I'll take a video of takeoff and landing. Even if it's a last seat, that's fine. போலாங்க. Thank you brother. See you. Bye. நான் தான் லாஸ்ட் போர்டிங், the final boarding. அக்கா போயிட்டுருக்காங்க, அவங்க போட்டுறீங்க போங்கக்கா. ஸோ என்ன கேட்டேன், விண்டோ சீட் இல்லையாம்மா. எயில் சீட் வேணால் 25C இருக்குன்னாங்க. 22A ஒன்று இருக்காம்மா விண்டோ சீட்டு. பட் யாரோ புக் பண்ணியிருக்காங்க, 4 பேர் ஃபேமிலி, அதில் வரலையாம்மா ஒருத்தர். அதனால் மேபி அந்த 22A எடுக்கலாம். அது கிடைக்கலன்னா 25C. கண்டென்ட் கிடச்சிருச்சேன். திடீர்னு பார்த்தா எல்லாருமே அப்படியே பேக் அடிக்கிறாங்க. 2-3 பேர் வந்து ஏதோ ஃப்ளைட் ரிப்பேர் ஆமாம், அதனால் திரும்ப போக சொல்லிட்டாங்க. உட்காரணும், சரியானக்கப்புறம் கூப்பிடுவாங்க, அப்புறம் போகலாம். மக்கள் எல்லாம் பின்னோக்கி வராங்க பாரு, வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வழக்கமாக போய் உள்ளே உட்கார்ந்ததுக்கப்புறம் மணிக்கணக்கில் உட்கார வைப்பாங்க, அது ஒரு வகை. கரெக்டாக லைனில் நிற்கும் போது திருப்பி அனுப்புறது இன்னொரு வகை. இது 2வது ரகம், புது ரகமாக இருக்கு. போகலாம் வாங்க. சென்னை உடனே போயிட முடியுமா என்ன? என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கேன்னு பார்த்தா வேலையை காட்டிட்டாங்க. ஓகே, டன். என்ன பிரச்சனை வருது? டெக்னிக்கல் ரீசன் சார். ஓகே, ஸோ நியூ கேட் இஸ் L7 அங்கே வெயிட் பண்ணி. ஓ, அங்கே போகலாமா? ஓகே, L7ங்களாம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிலேங்கிறது உறுதி, எவ்வளோ நேரங்கிறது பார்க்கலாம். என்னாலும் சரி, கொண்டு போய் விட்ருவாங்க மெட்ராஸில். அப்புறம் என்ன வாங்க. அப்படி சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே பர்ஃபெக்டாக போகுதே, என்னமோ இடிக்குதே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து உழுவுது பாருங்க, நச்சுன்னு. உடனே போர்டிங்கா இல்லை டிலே ஆகுமான்னு தெரில, பார்ப்போம். வந்துடுங்க, இதுதான் L7. ஸோ இங்கேருந்து போர்டிங் ஆகிட்ருக்கு. ஃப்ளைட்டை மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளைட்டு ஏதோ இஷ்யூ, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இங்கே வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஃப்ளைட்டு எப்படியே மாற்றி விட்டு போனால் சரி. அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், திருச்சிராப்பள்ளி. சென்னைக்கு ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட்டுங்க. காலையில் 9:30, நைட்டு காலையில் இங்கேருந்து 7, அப்புறம் நைட்டு நம்ம போகிற 9:30. திருச்சிக்கான ஒரு நாளைக்கு 3 ஃப்ளைட் இருக்குது. காலையில் 1, நைட்டு 2 இருக்குது. டிலே மினிமம் 1 ஹவர், அதை தடுக்கவே முடியாது. அவ்வளோதாங்க, மறுபடியும் போர்டிங் பண்ண போகிறோம். எல்லாம் போட் பண்ணிட்டாங்க. மணி 10:20, 10:50 எடுக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் கால். இவங்க திரும்பவும் அதே சேம் சீன் ரிப்பீட்டட். எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறது சேம் சீன். ஓகே, ஓ, நமக்கு பின்னாடி சில பேர் வந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இவங்க அந்தக்கா கடைசியாக தான் வருவாங்களாட்டு இருக்குது. ஓகேங்க, பரவாயில்லைங்க. நான் கூட மணிக்கணக்கில் டிலே ஆகும் அப்படின்னு நினச்சேன். இல்லை 1 மணி நேரம் தான் டிலே. 9:45 ஃப்ளைட்டை 9:35, 10:50 மாற்றிட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம். எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு போகிறதுக்கு பதிலாக 12 to 12:15 நம்ம சென்னை ரீச் ஆகிடலாம். 1 மணிக்கு மேலே பஸ் இருக்குமான்னு தெரியல. இருக்கும், சேலமே மாற்றி போகிற மாதிரி இருக்கும். ட்ராவல்ஸ் எல்லாம் போயிடுவாங்க 1 மணிக்கு மேலே, 1 மணிக்கு முன்னாடியே. அப்படி எதாக இருந்தால் என்ன, ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி சேலம் போய் ஈரோடு போவாங்க. இப்போ என்ன இதெல்லாம் புதுசாக என்ன நம்ம பார்க்காததா என்ன இத்தனை சீசனில்? என்ன வந்துக்கிட்டே இருக்கிறான். பொறுமையாக வரலாம் வாங்க. ஓகே, எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க, போகலாங்களா? ஓகேங்க, மணி 10:50.
கரெக்டாக ஒரு 12-12:15 சென்னை போயிடலாம். விண்டோ சீட் கிடச்சிருச்சு. இப்படி தானே இன்னொருத்தருக்கு அவங்க ஒய்ஃப் இங்கே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் அந்த எயில் சீட்டு உட்காந்துருந்தோம்ல, அது எனக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க பக்கத்தில் போகிற அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தனியாக எனக்கு சீட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் விண்டோ போய்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. சாமி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். 8A விண்டோவில் உட்காந்து வச்சுங்க. கடைசி ஃப்ளைட் கோலாலம்பூர் டு சென்னை. டேக் ஆஃப். பாய் பாய் கோலாலம்பூர். விரைவில் சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு சீசனில். ஒன்றும் தெரில. அது எப்படி நம்ம ஒன்று நினச்சி சாப்பிடாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். மதிய ஃப்ளைட்டில் தான் கோட்டை விட்டோம். நாசி லெமாக் சாப்பிட்றோம் ஆசை. மலேசியாவிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறோம் இன்றைக்கி. எப்படி சூப்பராக அவைலபிள். இங்கேருந்து கிளம்புறதுனால அவைலபிள் இருக்குங்க. இங்கே போயிட்டு திரும்பவும் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வரும். அதில் தான் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, இதுதான் நாசி லெமாக். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சாப்பாடு தேங்காய் பாலில் ஊற வச்ச சாப்பாடு, எக்கு, அப்புறம் அந்த சம்பல், அப்புறம் அந்த குஞ்சு மீன் கருவாடு, வறுத்த கடலை, கொஞ்சம் சிக்கன் மசாலா இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மலேசியாவோட தேசிய உணவு, நேஷனல் ஃபுட்டு நாசி லெமாக். 2-3 ரிங்கெட்லேருந்து கிடைக்கும். வெளியில் சின்னதாக கொடுப்பாங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாமே சாப்பிட்டீங்க அரௌண்டு 10 ரிங்கெட் 15 ரிங்கெட் வரும். இங்கே வந்து 17. இது வித் ஏதோ ஒரு காம்பினேஷன் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். 19 நினைக்கிறேன். சாப்பிட்றலாமா? 2009 முதல் முறையாக திருச்சியிலேருந்து நான் கோலாலம்பூருக்கு ஃப்ளைட் எடுக்கிறேன். 17 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்து எப்போ இந்த ஏர்-ஏஷியா ஃப்ளைட் எடுத்தாலும் இது இருந்தது அப்படின்னா நான் பசியோடு இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாசி லெமாக்கு. சாப்பிட்றலாமா? காலையில் தான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மிஸ் ஆகலை பாருங்கள். விண்டோ சீட்டும் மிஸ் ஆகலை, நாசி லெமாக்கும் மிஸ் ஆகலை. இந்த நாசி லெமாக்கே அழகு. இது சம்பல் தான். முக்கியமாக இந்த குஞ்சு மீன் கருவாடு பரவாயில்ல. இப்படி எல்லாம் ஒரு பிசைஞ்சு ஒரு அடி அடிக்கணும். இப்படி தான் சாப்பிடணும். நல்லா ஒரு மிக்ஸு. காரம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாச்சுங்க. சென்னை வந்து விட்டோம். கரெக்டாக பே ஆஃப் பெங்கால்லேருந்து நம்ம இது ஆரம்பிக்குது பாருங்கள். மணி இப்போ இந்திய நேரத்துக்கு 11:40. 2:10 கோலாலம்பூரில். அவ்வளோதாங்க. 3.5 மணி நேர பயணத்துக்கு பிறகு கரெக்டாக வந்தாச்சு. மணி வந்து 11:50. 45 நாள் பயணத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்தியா வந்தாச்சு. நம்ம சென்னை மண்ணில் காலை வச்சிட்டோம். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 ஓஷியானியா அட்வென்ச்சர் ஃபைனல் ஃப்ளைட் வந்து இறங்கியாச்சுங்க. வந்தாச்சுங்க. 45 நாட்களுக்கு பிறகு இந்திய மண்ணில் கால் வைத்து விட்டோம். அப்பா, பயங்கர ஒரு ஃபீலிங், பயங்கர ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. சென்னை வந்தாச்சு. சீசன் 15 முடிச்சுட்டு போய் போகலாம் வாங்க. இப்பயும் ஒரு நண்பர் நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நமக்காக ஒரு பெரிய உதவி பண்ணவர். அவரை பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான். தம்பி வெயிட் பண்ணிட்டுருக்காரு வெளியில். இப்போ தான் ஆன் பண்ணேன். ஸோ போய் டக்குன்னு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போகலாம் வாங்க. எக்ஸிட் வந்தாச்சுங்க. திருச்சியில் ஆரம்பித்தோம், சென்னையில் முடிக்கிறோம். ஆனால் இப்போ கடந்த 3 சீசனாகவே சென்னை தாங்க வந்துட்டுருக்கோம். இல்லை போன சீசன் ரிட்டர்ன் வந்தது பெங்களூரு, அதுக்கு முன்னாடி வந்தது சென்னை. கரெக்டு. நம்ம அந்த ஆஃப்ரிக்கா சீரீஸ் வந்து நைரோபியிலேருந்து மும்பை வழியாக சென்னை வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து கரெக்டாக இந்த அன்னைக்கு வந்தோமே, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை, சரியான கூட்டம். அப்புறம் கடைசியாக டிக்கெட் இருந்தது. ஸோ அவ்வளோதான், வந்து சேர்ந்து விட்டோம் மெட்ராஸ். நண்பர் நின்றுப்பார்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இது பண்ணிட்டாருங்க. அவ்வளோதாங்க, அப்படியே வெளியில் வந்துட்டோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பருக்காக வெயிட்டிங். கிஷோர் யார் அந்த தம்பி? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம பண்ண வேலையெல்லாம் ஒரு 4 நிமிஷத்தில் 4 வருஷம் கடின உழைப்பை 4 நிமிஷத்தில் ஒரு சூப்பராக எடிட் பண்ணி போட்டிருந்தார்ல ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸு. அவர் தான் மெசேஜ் பண்ணியிருந்தார், எப்போ சென்னை வரீங்கன்னு. இப்போயே வரேன் கொஞ்ச நாள் இல்லைன்னா, சரி நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அதான் வந்திருக்காரு, பார்க்கலாம். இங்கே தான் வெளியில் வந்து அதான் கால் பண்ணார். ஹலோ கிஷோர் பிரதர்,
நல்லா இருக்கீங்களா? ஓகே. நல்லா இருக்கேன். எல்லாம் சூப்பர். போலாமா? போலாம். தம்பிக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம பண்ண 4 வருஷ வேலையை 4 நிமிஷத்தில் காட்டிட்டாரு. பயங்கரமான உழைப்பு, பயங்கரமான எடிட்டு. தேங்க்ஸ் கிஷோர். பட்டாய் கிளப்பிட்டீங்க உண்மையிலுமே. எங்களுக்கு இந்த இல்லைங்க எங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட தெரியாது, எங்களுக்கு இந்த பில்டப் கொடுக்க தெரியாதனால தான் இப்படி போயிட்டுருக்கு. சூப்பராக இருந்ததுங்க உண்மையில. மிக்க நன்றி கிஷோர் தம்பிக்கு. அப்படி அவ்வளோதாங்க, வெளியில் வந்து விட்டோம் ஏர்போர்ட்லேருந்து. அப்படியே தம்பிக்கோட இதுக்கு போக வேண்டியது தான், பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகும், போயிடலாம். வந்துட்டேங்க, அரை மணி நேரம் பண்ணி வந்தாச்சு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்க, வந்துட்டோம். கிஷோர் தம்பிக்கு நன்றி இவ்வளோ தூரம் வந்து விட்டதுக்கு. நம்ம கால் பண்ணுறாங்க, பேசுவோம். பாய். மணியாச்சு, மணி 1 ஆச்சுங்க. ட்ரை பண்ணுவோம், பஸ் இருக்காது அதுன்னு. பார்க்கலாம் கிஷோர், பார்க்கலாங்க. பாய். வந்துட்டோங்க, இது ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஒரு பஸ் நின்றுருக்கு, அது வேணால் திருச்சி மதுரை போகுதாம்மா. அப்புறம் கேட்டேன் அதாவது கோயம்புத்தூர் பஸ் வருமானு. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பஸ் வருதாம்மா, ஈரோடு கோயம்புத்தூர் போகிறது. வெயிட் பண்ணுங்கண்ணா. எவ்வளோன்னு கேட்டேன். ஸ்லீப்பரே வருதாம்மா, ஏசி ஸ்லீப்பர் 800ரூவானாங்க. அப்பா சாமி 800ரூவாய்க்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டேன். வெயிட் பண்ணி போவோம். இதுக்கு முன்னாடி அந்த ஆயுத பூஜைக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, 2000 ரூபாய் கேட்டு 1600 கொடுத்தேன். ஈரோடு டு கோயம்புத்தூர் மேக்ஸிமம், ஈரோடு இது சென்னை டு ஈரோடு மேக்ஸிமம் 1000 ரூபா தான் கரெக்டு. பட் இந்த மாதிரி தீபாவளி ஆயுத பூஜை சமயத்துலலாம் 2000 ரூபா பண்ணிடுவாங்க. இவர் தான் அதிர்ஷ்டவசம் 1600 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ 800 ரூபாய்க்கே ஓகேன்ட்டார். கரெக்டும், வந்து நேரி போக வேண்டியது தான். ப்ரைவேட் வண்டியில் இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்தால் நல்ல வேலை. சேலம் பஸ் இருக்குது, ஏசி ஸ்லீப்பர்னு நினைக்கிறேன். சேலம் ஏசி ஸ்லீப்பருங்கண்ணா, செமி சீட்ரு. இதிலே போயிடலாம். இறங்க எவ்வளோங்கண்ணா? 675 ரூபா. ஓகேங்கண்ணா, இப்போ உட்காரலாம். ஈரோடு வரைக்கும் போகணும், பட் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். மாற்றி போய்க்கலாம். ஓகே, சரி வாங்க. ஸ்லீப்பர் இருக்குங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சுமாராக தான் இருக்குது. இது உட்காந்துருவோமா ஜம்முன்னு? ஓகேங்க, அடுத்த நாள் காலை மணி 8:20. நல்லா தூங்கிட்டேன். கவர்மெண்ட் பஸ் தான் ஸ்லோவாக தான் வந்துச்சு. 2 மணிக்கு எடுத்தாங்க. மணி இப்போ 8:20. 6.5 மணி நேரம் பண்ணிட்டாங்க சேலம் வர்றதுக்கு. பட் வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஏன்னா இவ்வளோ இதாக இருக்கு, இது மோசமாக இருக்குது. இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, சேலம் வந்தாச்சு. இறங்கிட்டு ஈரோடு பஸ் பிடிச்சி போக வேண்டியதான் ஈரோட்டுக்கு. அப்பா, சேலம் பேருந்து நிலையம் வந்தாச்சு. அப்படியே போயிட்டு ஒரு டீயை வாயை கொப்பிடிச்சிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஈரோடு பஸ் ஏறுவோமா? அந்த பக்கம் இருக்கும் வாங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சு ஈரோடு காவிரி. 45 நாட்கள் கழித்து போகும்போது ட்ரெயினில் பார்த்துட்டு போனோம் காவிரியை. இப்போ பாருங்கள், 45 நாள் முடிக்கும்போது காவிரி பார்க்குறோம். இதை பார்த்தானாப்பா ஒரு சந்தோஷம். ஈரோடு வந்ததாகவே ஒரு உணர்வு. மணி காலை 10:30. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டோம். நம்ம ஊருக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு பஸ் எடுத்துருவோமா? டவுன் பஸ்ஸு எடுத்து பெருந்துறை டவுன் பஸ் எடுத்தோம்னு வைங்களேன், திண்டல் முருகனில் இறங்கி நம்ம முடிச்சிடலாம், வழக்கமாக முடிக்கிற மாதிரி. வாங்க போகலாம். இதுவே போக மாட்டிருக்கு. சாரி, இதெல்லாம் வெளியூர் பஸ்ஸு. டவுன் பஸ் 12 நம்பர் எடுக்கணும். அங்கே நின்றுருக்கோம். வந்தாச்சுப்பா. 45 நாட்கள் கழிச்சு ஈரோடு மண்ணில் காலை வைக்கிறாங்க. வச்சாச்சுங்க. அப்பா, 34 டிகிரி ஈரோட்டில். நம்ம போகும்போது 25, 26 இருந்தது. இந்த 50 நாளில் கம்ப்ளீட்டாக வெதரே மாறிடுச்சு. குழு குழு நியூசிலாண்டு, சும்மா பரபர ஆஸ்திரேலியா, அப்படியே இதே மாதிரியே இருக்கிற குக் ஐலாண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சுட்டரிக்கும் வெயில். ஈரோடு வர்றதில் பயங்கர சந்தோஷம். சொன்ன மாதிரியே திரும்ப 45 நாள் கழித்து சிறப்பாக இந்த வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 ஆசம் அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சர். போட்ட பட்ஜெட்டை விட கம்மியாக மொத்தமாக 2 லட்சம் செலவில், ஃப்ளைட்டு வீசா எல்லாம் சேர்த்து 3.5 லட்சம் செலவில் சிறப்பாக முடிச்சாச்சு. ஃபுல் ஸ்பிட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. பாருங்க, புது கோபுரம் கட்டியிருக்காங்க, புதுசாக போகிற வழி நம்ம மேலே திண்டல் முருகன் கோயிலுக்கு. பட் நான் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. அதனால் என்னால் அதில் கலந்துக்க முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கர சந்தோஷம். பட் இருந்தாலும் நம்ம எப்போவுமே இங்கே தான் வந்து பார்ப்போம். எப்பா, இதே இடத்துல ஆரம்பித்தோம் 45 நாள் முன்னாடி. பயங்கர 3 நாடுகளுமே வந்து பயங்கர செலவு அதிகமாகிற நாடுகள், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரிஸு. எப்படா முடிக்க போகிறோம் பட்ஜெட்டில் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்தோட பயத்தோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் மிகப்பெரிய சவால்.
அதை வந்து சிறப்பாக பண்ணி காட்டிட்டோம். அதுவும் நம்ம வழக்கமாக பண்ணுற பட்ஜெட்லேயே. பட் இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது உலகத் தமிழருங்க. நியூசிலாந்து தமிழர்களாக இருக்கட்டும், சிட்னி தமிழர்கள், ஆஸ்திரேலியா தமிழர்களாக இருக்கட்டும், ஏன் குக் ஐலாண்ட்ஸில் கூட ஒரு தமிழரை மீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு செஃப்பாக இருக்காரு அங்கே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சது. எல்லா நாட்டிலையும் தமிழர்கள் மீட் பண்ணோம். முக்கியமாக முத்தாய்ப்பாக அமைஞ்சது இந்த ட்ரிப்பில். ஃபைனலாக அந்த எப்பிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் எதிர்பாராத விதமாக நம்ம ஆனந்தண்ணா கூட சூப்பராக 4000 கிலோமீட்டர் 7 நாள் பயணம் பண்ணி கார்லேயே தூங்கி பயங்கரமாக அட்வென்ச்சர் வித்தியாசமான இடங்கள்லாம் பார்த்துட்டு பேர்த்துக்கு வந்து பேர்த்தில் ஆரம்பித்த பயணம் ஃபைனலாக மலேசியா தமிழர்கள் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் பேசிகிட்டு இருக்கேன். மலேசியா தமிழர்களை வந்து மீட் பண்ணி ஸோ பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சது. இந்த சிறப்பாக இந்த அட்டகாசமான சீசன் 15 பயணம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. பார்த்துருக்கீங்களாங்க்கா இல்லை? சரி சரி சரிங்க, மிக்க நன்றி, தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. ஜப்பான் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கேங்க்கா. ஈரோடு தாங்க நான். இல்லை பக்கத்துலங்க. ஆமாம் சரி ஓகேங்க பாய். கண்டிப்பாக மிக்க நன்றி. பார்த்தீங்களா, இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உலகத் தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக நம்ம சேனலை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபைனலாக திண்டர் முருகன் கோயிலில் கூட வந்து கரெக்டாக பார்த்து தான் முடிக்கிறோம் பாருங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறது, இன்னும் சில நாட்களில் சீசன் 15 வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 16 எங்கே போகிறோம் யோசிச்சுட்டே இருங்க. நானும் இன்னும் முடிவு பண்ணல. இனிமேல் தான் பிளான் பண்ணி புக் பண்ணணும். அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிரும் சீசன் 16. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் 15 எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம போட்ட பட்ஜெட்டில் போட்ட பிளானை சிறப்பாக நிறைவேற்றியாச்சு. அதுக்கு காரணமாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஃபைனலாக ஆரம்பித்த இடத்துலேயே முடிச்சிடலாம். நம்ம திண்டல் முருகன் அவருக்கு வந்து மாபெரும் நன்றி. எத்தனை சோதனை, எத்தனை சமாளிப்புகள் அத்தனையும் தாண்டி பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து முடிச்சாச்சுங்க. உங்களுக்கும் நன்றி, திண்டல் முருகனுக்கு நன்றி. அடுத்த சீசன் 16 விரைவில் சந்திக்கலாம். ஒரே வாரத்தில் பார்க்கலாங்க. நன்றி, பாய். நன்றி முருகா.